இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் நிலத்திற்கான பட்டா எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி பட்டா பெறுவது கடினமாக இருந்தது. ஆனால் தற்போது நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலமாகவே பட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை உங்களுடைய தேவைக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பட்டா சிட்டான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா e-services.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டம் செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய வட்டம் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய கிராமம் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். கிராமம் செலக்ட் பண்ண பிறகு பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட இருக்கும். அதற்கு பட்டா எண், புல எண், பெயர் வாரி என தேடல் 3 ஆப்ஷன் இருக்கும். பட்டா எண், புல எண் தெரியாதால் நீங்கள் பெயர் வாரி என ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு பட்டா உரிமையாளருடைய பெயருடைய முதல் 3 எழுத்து மட்டும் தமிழில் என்ட்ரு பண்ணுங்கள். தமிழில் என்ட்ரு பண்ண பிறகு கேப்சா கூட கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் செலக்ட் பண்ண ஊரில் இருக்க அதே நேமில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட எல்லா பேருமே ஷோ ஆகும். அவங்களுடைய பேர் இருக்கும், அவங்களுடைய தந்தை பேரும் ஒரு சில பேருக்கு பக்கத்தில் இருக்கும். அது யார் பேருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பேர் ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய முழு பேர் என்னென்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு இதில் டிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட்டா நம்பர் இருக்கும், அதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கேப்சா கோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நிலத்திற்கான பட்டா டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதே தமிழ்நாடு அரசுன்னு கொடுத்துட்டு அதற்கு கீழே நிலத்தின் உரிமையாளர் பெயர், நிலம் எவ்வளோ இருக்குது, நன்சை எவ்வளோ, புன்சை எவ்வளோ, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் சேவஸ் பிடிஎஃப் சொல்லிவிட்டு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ரைட் சைட்லேயே டவுன்லோட் பண்ணதுக்கான பிடிஎஃப் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் தேவையான ஃபோட்டோ செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டை சேவ் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நிலத்தின் உரிமையாளர் பெயர் மட்டும் வைத்து நிலத்திற்கான பட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.